சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 4வது வசனத்துக்கு நேரே இந்த தகப்பன்மார் நாளிலே இந்த வசனத்தை தியானிக்க நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 22வது சங்கீதம் 4வது வசனம். மறுபடியும் வாசிங்க. இன்னொரு முறை வாசிங்க. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தி. இந்த தகப்பன்மார் தினத்தில் இந்த சங்கீதக்காரர் தாவீது தகப்பன்மாரை பற்றி அவர் நினைவு கூறுகிறதை நாமும் நினைவு கூர்ந்து அதில் இருக்கிற ஆழத்தை புரிந்து கொண்டு ஒப்புக் கொடுக்க நமக்கு இந்த சமயத்தை பயன்படுத்திக் கொள்வோம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தி. பிதாக்கள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தி. தகப்பன்மாரே, உங்களுக்கு எனக்கு ஆண்டு கொடுக்கிற வார்த்தை என்ன? அவரிடத்தில் நம்பிக்கை வைப்பது. நம்ம திறமை, நம்முடைய அனுபவம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ப வேண்டியவர் அவர் மாத்திரமே. நம்முடைய முற்பிதாக்கள் அவரிடத்தில் நம்பிக்கை வைத்து விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். கை தட்டி கட்ட தோத்திரப்படலாமே. நம்முடைய பிதாக்கள் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர் அவர்களை கர்த்தர் விடுவித்தார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இந்த சங்கீதத்தை கொஞ்சம் பார்க்கும்போது சிலுவையின் சங்கீதம்னு சொல்லலாம். சொல்லுங்க, சிலுவையின் சங்கீதம். ஆதாரமா முதல் வசனத்தை பாருங்க. 1ஆம் வசனம் 22:1. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை? சிலுவையில் சொன்னார்ல, எத்தனாவது வார்த்தை? 7 வார்த்தை அல்ல, ஒரு வார்த்தை. எத்தனாவது வார்த்தை? 4வது வார்த்தை. என் தேவனே, என் தேவனே. சரி, 7-8 வசனங்களை பாருங்க. 7-8 வசனங்கள். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி, உதட்டை பிதுக்கி, தலையை துலுக்கி, கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே. என்ன சொல்றாங்க? ஏசாப்பா சொன்னாங்களா? சிலுவையில் அவர் அறையப்பட்டிருந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க? என்ன பண்ணாங்களா? பரியாசம் பண்ணி, உதட்ட தலைய துலுக்கி, உதட்ட பிதுக்கி, தலையை துலுக்கி என்ன சொன்னாங்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தான், அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறார், இப்பொழுது இவனை. எல்லாம் சிலுவையில் இயேசு போறதுக்கு முன்னாடி பல 100 வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் தாவீதை கொண்டு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். சிலுவையில் இயேசு படப்போகிற பாடுகளை, அவர் பயன்படுத்த போகிற வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரன் மூலமா இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். 18ஆம் வசனம் பாருங்க. 18ஆம் வசனம். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் செஞ்சாங்களா? அதையும் செஞ்சாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். இந்த சிலுவையை பற்றின, சிலுவையில் இயேசு அனுபவித்த காரியங்களை அங்கே தீர்க்க தரிசனமாக உரைக்கிற அதன் மத்தியிலே இந்த வார்த்தையை பார்க்கிறோம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தி. எல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கலாம். சொல்லலாம் வசனத்தை. எத்தனை பேர் வசனத்தை மனப்பாடம் பண்றோம்? வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். எதையோ படிக்கணும், வசனத்தை படிக்கணும். சொல்லுங்க, எங்களோட சேர்ந்து சொல்லுங்க. எங்கள் பிதா உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார், நம்பின அவர்களை நீர் விடுவித்தி. மறுபடியும் சொல்லுவோம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தி. ஆமென். அடுத்த வார்த்தை பாருங்க. 5ஆம் வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள்.
வெட்கத்துக்குள்ள போனோமா, நல்லா கையை வேண்டி தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்யல, நம்மை அவர் கைவிடல, நம்ம என்ன செய்யல, வெட்கப்பட வைக்கல. 9-10 வசனங்களையும் பாருங்களேன். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரிலே, எப்பங்க, தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரிலே நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே ஒரு சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறேன். கைவேந்தி அல்லேலூயா. தாவீதின் அனுபவத்தை பாருங்க, சங்கீதக்காரனுடைய அனுபவம். என் அம்மாட்ட நான் பால் குடிக்கும் போதே, ஆண்டவர் உங்க மேல எனக்கு நம்பிக்கை வச்சீங்கப்பா, எனக்கு நம்பிக்கையா இருக்க பண்ணீங்க. நீர் என் தேவன், நீர் என் தேவன். கையை செய்தாண்டவர் மகிமைப்பட்டு நல்ல கைகளை சேர்த்து அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் அவரை நம்புகிறவர்களை விடுவிக்கிறார். அவரை நம்புகிறவர்களை அவர் விடுவிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க ஏதாவது சில விஷயம் எனக்கு நடக்கலையே சொல்ல போனீங்களோ, உங்க நம்பிக்கையை கொஞ்சம் பாருங்க. உங்க நம்பிக்கை எப்படி இருக்குது, ஆண்டவர் மேல இருக்கிற உங்க நம்பிக்கை எப்படி இருக்குது கொஞ்சம் மதிப்பீடு செய்து அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கூட்டி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறாரா இல்லையா என்பதை நீங்களே பரிசோதித்து பாருங்க. கர்த்தர் விடுவிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. எத்தனை கடந்த காலங்களிலே எத்தனை வேண்டுதலை கேட்டு நமக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். எனக்கு பதிலே கொடுக்கல ஆண்டவர் சொல்றவங்க மட்டும் கை தூக்க பார்க்கலாம். நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு ஒரு பதில் கூட கொடுக்கலன்னு சொல்றவங்க நம்மள இருக்கிறவங்க யாராவது நல்ல கவனிங்க. ஆண்டவர் பதில் கொடுத்தாருன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கை தூக்கி எத்தனை ஜபத்துக்கு பதில் கொடுத்தாங்க இல்லையா? உண்மைதானே? ஆமே. எத்தனை நல்லா உண்மையை ஆண்டவர் பார்த்து முகத்தை பாருங்க, மேலே பாருங்க, பார்க்குற பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த காலத்தில் எத்தனை ஜபத்துக்கு, எத்தனை ஆபத்தில், எத்தனை நோய், இந்த கொரோனா பார்த்து மிரண்டும். உங்களை என்னையும் கர்த்தர் கிடைக்க வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உயிரோட வச்சிருக்கிறாரு. பக்கத்து வீட்டில் வந்த உடனே உடம்பெல்லாம் அதிர ஆரம்பிச்சிருச்சு, உள்ளதான் படபடன்னு ஆரம்பிச்சது. ஆனால் அது மத்தியில் பாதுகாத்தாரு, ஜீவனை காத்தாரு. உங்களை நீ உயிரோட வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆமே. கடந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆன்சர், ஆண்டவர் கொடுத்த பதில்கள், ஜபத்தின் அடிப்படையில், அவரை நம்பின அடிப்படையில், அவரிடத்தில் வேண்டிக் கொண்டதின் அடிப்படையில் கர்த்தருடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரு. கை தட்டி ஒரு முறை கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க. அவர் கடந்த காலத்துக்கு மட்டுமா தெய்வம்? அது யாரு? நிகழ்காலத்துக்கும் தெய்வம், வருங்காலத்துக்கும் தெய்வம், முக்காலத்துக்கும் தெய்வம். நல்ல கை வச்சு, முக்காலத்துக்கும் ஆண்டவர். அல்லேலூயா. வருங்காலத்துக்கும் அவர் ஆண்டவர், நிகழ்காலத்துக்கும் ஆண்டவர், போன காலத்துக்கும் அவர் ஆண்டவர். ஆமாவா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 31வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் நம்பிக்கை வைத்தார்கள், விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த பகுதி எதை காமிக்கிறது? எகிப்திலிருந்து விடுதலை ஆகி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வரும்போது அவங்க கடக்க வேண்டிய ஒரு பகுதி இருந்தது. அது சிவந்த கடல், சிவந்த சமுத்திரம். அந்த ரெட்சியை கடக்கிறதுக்கு முன்னாடி அங்க போய் நிற்கிறாங்க. அங்க போய் நிற்கிற நேரத்தில் பின்னாடி யார் வரா? அவங்க விட்டு வந்த எகிப்தியருடைய ராணுவம் அவளை பின்தொடர்ந்து வருகிறது. பின்னாடி பார்த்தா ராணுவம் எதிரிகள், முன்னாடி பார்த்தா கடல். என்ன செய்வது? ஒன்றும் தெரியல. அப்போ பதஷ்டப்பட்டு எல்லாரும் அங்க நிக்கிற நேரத்தில் அவங்க எல்லாரும் யோசிக்கும் போது மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள். அல்லேலூயா. நீட்டு மோசே, நீட்னா பாருங்க, செங்கடல் வழியை விளந்துச்சு, வழியை திறந்து கொடுத்துச்சு. ரெண்டு செங்கடல் ரெண்டா பிரிஞ்சு அந்த செங்கடல் அப்படியே சுவர் மாதிரி நிற்குது. வழியில பாதை உண்டாச்சு, நடுவில் பாதையில இஸ்ரவேல நடக்க ஆரம்பித்தாங்க. ஆமென். அவ்விதமாக நடக்கிற அந்த சூழ்நிலையில எகிப்தியரும் பார்க்கிறான், இவங்க என்னடா உள்ள போறான், நம்மளும் உள்ள போலான்னு சொல்லி அவனும் உள்ள வர்றான். கொஞ்சம்
சமுத்திரம் எதிரிகள் மேலே புரண்டு ஒருத்தரும் பிழைக்க முடியாத அளவுக்கு எதிரிகள் செத்து போனா இவங்க மட்டும் நல்ல வழியிலே நடந்து போனாங்க. அல்லேலூயா. இதைத்தான் வசனம் சொல்லுது, எகிப்தியரில் அவர் செய்த மகத்தான கிரியை அவர்கள் கண்டார்கள். அதே நிமித்தம் கர்த்தரிடத்திலோ மோசேயினிடத்திலோ விசுவாசம் வைத்தார். கை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு வேளை ஏதோ சில விஷயங்கள் கைவிடப்பட்டது போல தோன்றலாம், கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். 107வது சங்கீதம் 6வது வசனத்தை பாருங்கள். 107வது சங்கீதம் 6வது வசனம். தங்கள் ஆபத்துல வாசிங்களா டக்கு 107:6. தங்கள் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். கை வைத்து தோத்திரம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் கர்த்தர் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீ தேவனுக்கு ஸ்தோத்திரம் பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஆபத்து காலம், எத்தனை ஆபத்து காலத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அது எல்லாவற்றின் மத்தியிலே கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். 1 நாளாகமம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிற வசனத்தை பாருங்கள். 1 நாளாகமம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பகுதி, அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய 50,000 ஒட்டகங்களையும் 2,50,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் மனுஷரில் 1,00,000 பேர்களையும் பிடித்தார்கள். யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. யுத்தத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டு, சொல்லுங்க, தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினாலே அவருடைய வேண்டுதலை கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டருளினார். யுத்தம் தேவனால் நடந்தது. எதிரிகள் வச்சிருந்த எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாமல் இழந்து அவமானப்பட்டு போனார். ஆமென். ஆமென். ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்து நமது ஜனங்களுடைய அனுபவங்களை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 71வது சங்கீதம் 5வது வசனத்தை பாருங்கள். 71வது சங்கீதம் 5வது வசனம். 71வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறது. எல்லாரும் நெஞ்சில கையை வச்சு இந்த வார்த்தை சேர்ந்து சொல்லலாமா? உங்களை என்னையும் ரட்சித்தார்கள், உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார்கள். நல்ல நெஞ்சில கையை வச்சு என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறது. எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் நீரே என் நம்பிக்கையுமா இருக்கிறேன். சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அதை நல்லா அறிக்கை பண்ணுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். எரேமியா 17வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை திருப்புங்க. இந்த 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை பற்றி பேசுறாரு பாருங்க. எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், சொல்லுங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. நான் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தரை என் நம்பிக்கையா வச்சிருந்தா நான் யாரு? சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியமா. 13ஆம் வசனம் பாருங்க. 13ஆம் வசனம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகினபடினால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியிலே எழுதப்படும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். இல்லை, எத்தனை இடத்துல நம்ம பார்த்துருக்கிறோம்ல, நம்ம ஆண்டு விட்டு விலகின போதெல்லாம் அவமானப்பட்டோம், பூமி குறுகி போயிட்டோம். பாருங்க, ரொம்ப அழகான வார்த்தை. அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியினால் அவருடைய பேரெல்லாம் எங்க எழுத
நம்புவேன். சொல்லுங்க பாருங்க, நான் சொன்ன முக்காலத்துக்கும் ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கைக்குரியவர். ஆமே. எப்பெல்லாம் எனக்கு பயம் வருதோ அப்பெல்லாம் நான் நம்புவேன். சொல்லுங்க நம்புவேன். சொல்லுங்க நம்புவேன். 125 சங்கீதம் எடுத்தா நம்பிக்கைக்குரிய ஒரு சங்கீதம் பாருங்க. 125 சங்கீதம் எடுங்க. 125வது சங்கீதத்தை பாருங்க. முதல் வசனத்தை 1-2 வசனங்களை பார்க்கலாமா? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள். கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தரை நம்புறீங்களா? சும்மா தலையாட்டிட்டு அப்புறம் வீட்டு போயிட்டு பிரச்சனை வரும்போது ஆண்டவரை நம்ப முடியலன்னு சொல்றோமா? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைநிற்கிற சீயோன் பர்வதம், சீயோன் மலை போல் இருப்பார்கள். அந்த எருசலேமை சுற்றிலும் அந்த பர்வதங்கள் மலை சுற்றிலும் இருக்கிறது போல கர்த்தர் இருமுதல் அவரை நம்புற உங்களோடு, அவரை நம்புகிற நம்மோடு இது முதல் என்றென்றைக்கும் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். நல்ல கையா செஞ்சு சொல்லுங்க. கையாவையே சுற்றி சொல்லுங்க. கர்த்தர் எங்க இருக்கிறாருங்க? நான் நம்புறதுனால என்னை சுற்றிலும் அவர் இருக்கிறார். இது இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் உரிய வாக்கு தத்துவம். நல்ல கையை சுற்றி சொல்லுங்க. ஆமே. அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போலவும். ஆமேன். அவர் என்னை சுற்றிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறதையும் நான் அவரை நம்புவது நிமித்தம் அதை நான் அனுபவிக்கிறேன். ஒரு முறை கை தட்டி தோத்திரம் பண்ணி ஏசாயா 26:4 நல்ல ஒரு மனப்பாட வசனம். ஏசாயா 26:4 டக்குன்னு சொல்லுங்க. 26:4 உம்மை உறுதியாய் 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் உண்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆமே. நெஞ்சில கை வச்சு மறுபடியும் ஆண்டவரே நம்மை நம்புவேன், நம்மை நம்புவேன். எங்க தகப்பன்மாரை போல அப்பா நாங்களும் நம்புவோம் ஐயா, நம்புவோம் ஆண்டவரே. யாரையோ நம்புவதல்ல ஆண்டவரே. அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, அவங்க கொடுப்பாங்கன்னு நம்புறதில்லை ஆண்டவரே. உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே. நெஞ்சில கை வச்சு உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. 2 விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1, மனிதன் தேவனை நம்பி வாழ வேண்டிய, தேவனை நம்பி வாழ முடியாது. தேவனை நம்பாம நம்மளால நிச்சயிக்காது வாழ முடியாது. மனிதன் தேவனை நம்பி வாழ வேண்டியவன். சொல்லுங்க. அப்படின்னு மாற்றி சொல்லுவோம். உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நான் ஆண்டவரை நம்பி வாழ வேண்டியவள். நான் வாழ வேண்டிய ஆள். யாரை நம்பி? ஆண்டவரை நம்பி வாழ வேண்டிய நபர். ஆமே. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் கை வை சொல்லுங்க அல்லேலூயா. எரேமியா 10வது அதிகாரம் 23வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். ஏன் அவரை நம்பணும்? எரேமியா 10:23 கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்ல என்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவே. ஏங்க ஆண்டவர் மனுஷன் நம்பணும்? நம்ம ஏன் நம்பணும்? நம்முடைய வழி நம்மளால ஆகிறது இல்லை. நம்முடைய நடக்கை நம்ம நடக்கிறதுனால ஆகிறது அல்ல, நம்ம முயற்சினால அல்ல. ஏதோ சில நேரங்கள்ல. ஆனா ஏன் நம்ம கர்த்தரை நம்ப வேண்டியவர்கள்? அவரால் மட்டும்தான் நம்முடைய வழி, நம்முடைய நடக்கை ஆகிறது என்பதை நாம் அறிந்து நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கை உயர்த்தி ஆமை. கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய். ஆமே. சொல்லுங்க. நடைகள் வாய் வாய் வாய். கர்த்தரை நம்பினா, கர்த்தரை நம்புகிறவர், கர்த்தரை நம்புகிறவர் செழிப்பான். சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிறவர். அல்லேலூயா. வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமே. ஏன் கர்த்தரை நம்பணும்? அவரால் மட்டும்தான் நம்முடைய
5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதான் முக்கியமானது. என்னை இல்லாமலாம் ஏன் அவரை நம்பணும்? அவர் சொல்லிட்டாருங்க, என்னை இல்லாம உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உன் திறமை, உன் படிப்பு, உன் அனுபவம், உன்னுடைய காரியம் எது இருந்தாலும் நீ அதை நம்புவன்னா நீ ஒரு நாள்ல தோத்து போவ, அவமானப்பட்டு. ஆண்டவரை பற்றினா அதுவும் ஆண்டவரும் சேரும் போது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். நல்ல கையிலே என்னை எல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமே. பாருங்க, ஒரு ராஜா ஜெபம் பண்றான் பாருங்க. 2 நாளாகமும் 20வது அதிகாரம், அந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தை பாருங்க. 2 நாளாகவும் 20, 12ஆம் வசனத்தை பாருங்களேன். 12. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயத்திற்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. யூதா தேசத்து ராஜா யோசபாத், அவனை சுற்றிலும் பெரிய திரள் கூட்டம் எதிரிங்க வந்துட்டாங்க. அவங்க உபவாசம் போடுறான். ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி வச்சு உபவாசம் போட்டு ஜனங்களுக்கு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை கொடுக்குறான். அதன் மத்தியில அந்த வார்த்தையை பாருங்க, நம்பிக்கைக்குரிய வார்த்தை 20ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா 20ல நடுவுல பாருங்க என்ன சொல்றா பாருங்க. யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். நம்புங்கள், நம்புங்கள். யாரை நம்புங்க? கர்த்தரை நம்புங்க. அவருடைய வார்த்தை இருக்கிற தீர்க்கதரிசிகளை நம்புங்க. அப்பதான் சித்தி பெறுவீங்க, விளங்குவீங்க. அதே நேரத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்றான், ஆண்டவரே இப்படி ஆண்டவரே உங்களுக்கு விரோதமா நிக்க எங்களுக்கு பலன் இல்லை, சக்தி இல்லை, எங்களுக்கு ஒண்ணு இல்லை. ஆனாலும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு சொல்லுங்க கூட சேர்த்து எங்கள் கண்கள் வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் 123ஆம் சங்கீதத்தை நான் அப்படி வாசிக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க, எங்கள் கண்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு கண்ணை கொஞ்சம் ஏறெடுத்து பாருங்க, கண்ணை கொஞ்சம் முடிச்சு பாருங்க. யாரும் கண்ணை மூடி தியானம் பண்ண வேண்டாம், கண்ணை நல்லா முடிச்சு பாருங்க, கண்ணை உயர்த்தி பாருங்க. ஆமே, அங்க இருக்கிற ஒத்தாசை சொல்றான் பாருங்க. ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியவும் செய்யல, ஆனாலும் அவருடைய கண்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நாங்க நம்பிக்கை எந்த சூழ்நிலையானாலும் சரி, சூழ்நிலையே இல்லாம போனாலும் சரி, அவசியமே இல்லாம இருந்தாலும் சரி, ஆண்டவரை நம்புவதில்லை. நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நாம் முன்னேற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்பிக்கை நமக்கு, ஆண்டவர் மேல நம்பிக்கை, நமக்கு நம்பிக்கை வேணும். வேணும் வேணும். இந்த நம்பிக்கையை எப்படி பெற முடியும்? ஒரு வாரம் பைபிள் படிக்க விட்டு பாருங்க, நம்பிக்கையே போடும். சுத்தமா நம்பிக்கை இருக்காது ஆண்டவர் மேல. ஆனா அனுதினமும் பைபிள் வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வர்றது, ஆண்டவர் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், எனக்காக உயிரை கொடுத்தார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவரை நான் நம்புகிறேன். ஆண்டவர் எனக்கு புதிய வழிகளை திறப்பார், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், என் குடும்பத்தில் மாற்றங்கள் வரும், சீக்கிரத்தில் வீடு வாங்கப்படும், வீடுகள் கட்டப்படும், நன்மையானவைகள் நடக்கும், திருமண காரியங்கள் கூடி வரும், பிள்ளைகள் பிறக்கும், ஆசீர்வாதமான சூழ்நிலைகள் உண்டாகும். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சங்கீதக்காரன் 25ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். கர்த்தாவே நம்பி இருக்கிறேன், நான் வெட்கமடையாதபடி செய்யும். கைவேற்றி ஆண்டவர் தோத்திரம் பண்ணலாம். ஆமே. 2வது, ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து ஜெயம் பெற்றவர்களை பற்றி வாசிக்கும் போது உங்களுக்கு எனக்கு என்ன வரும்? ஐயோ, என்ன வரும்?
நம்பிக்கை வரும், உற்சாகம் வரும். ஆமாவா இல்லையா? நல்ல கை வைத்து தந்திரம் பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல கை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. பாருங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம் திருப்புங்க பைபிள்ல. தானியேல் நிறைய பேர் நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க, முன்னோடிகள் இருக்கிறாங்க. தானியேல் 3ஆவது அதிகாரம். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்த நமக்கு தெரிந்த சம்பவத்தை நம்மளுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தானியேல் 3ஆவது அதிகாரம் 16, 17 வசனங்களை மாத்திரம் வாசிக்க பார்க்கலாம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கோ ராஜாவாகியுடைய கைக்கோ நீங்களாக்கி விடுவிப்பார். 3 எபிரேய புருஷர்கள் யூதாவில் இருந்து அடிமைகளாக அவர்கள் பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போகிறார்கள். தானியேலும் அதிலே ஒருவர். அநேகர் போன நிலைமையில இந்த 3 வாலிபர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நம்பி ஆசீர்வாதம் பெற்றவர்கள். கை வைத்து கையை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த ராஜாவுக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு எண்ணம் தோணுது. தேசத்துல ஒரு பெரிய சிலையை நிறுத்தி, அதுக்கு அளவாக இருக்குது, அந்த சிலையை நிறுத்தி அந்த சிலைக்கு ஒரு கும்பாபிஷேகம் வைக்கிறோம் நம்ம பாஷையில். அது கும்பாபிஷேகத்தை வச்சு எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. எல்லாரையும் வந்துட்டாங்க. எல்லாரும் அந்த சிலைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ தண்டல்காரன் சொல்றான், இந்த பாருங்க, இப்போ மியூசிக் வாசிக்க போறோம். என்ன செய்யணும்? ராஜா நிறுத்தின இந்த சிலைய இந்த இசை வாசிக்கும் போது எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாரும் பணிந்து கொள்ளணும். இதான் உத்தரவு. என்ன அப்படி பணிந்து கொள்ளல, அதோ பாருங்க, அக்னி சூளை அந்த நெருப்புல தூக்கி போட்டு. ராஜாவுடைய உத்தரவு இது. என்ன நடக்குது? பார்த்துட்டாங்க எல்லாரும். பிரபுக்கள் இருந்து, அதிகாரிகள் இருந்து, பாபிலோன் சாம்ராஜ்யம் முழுக்க இருக்கிற எல்லாரும் இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டபடியே அங்கே இசை வாசிக்கிறாங்க. எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த வாரங்கள்ல குடும்பத்திலிருந்து போன், என்னது, சர்ச்சைக்கு போறீங்களா? உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன். யாரையும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? நம்ம அதிகாரம். நமக்கு கையெழுத்து போட வேண்டிய ஆள் என்ன சொல்றாரு? சர்ச்சைக்கு போறீங்க, நீங்க என்ன செய்ய மாட்டேன். வருங்க, நிர்பந்தம் வரும். ஆனால் அது மத்தியில் நம்ம யாருன்றதை காமிக்கத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதிக்கிறது. அவனை பார்த்து பயப்படுறோமா? அந்த சம்பவத்தை கேட்டப்பறம் நான் ஆண்டவரை ரொம்ப உண்மையாக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலை வேற ஏதோ விதத்தில் வந்தது வேற. நான் பாருங்க, ஏசுகிட்ட போனான், உனக்கு என்ன இல்லை? என் கையெழுத்து இல்லைன்னா உனக்கு என்ன இல்லை? சர்டிஃபிகேட் இல்லை. அது இல்லைன்னா என்ன இல்லை? சலுகை இல்லை. என்ன இல்லை? இல்லை. பாருங்க, இந்த சிலைக்கு முன்னாடி இந்த உத்தரவு வந்த உடனே, கடுமையான உத்தரவு. இசை வாசிக்கிற நேரத்தில் எல்லாரும் என்ன செய்யலாம்? ஆனா போய் கொஞ்சம் பேர் போய் ராஜாட்ட சத்தம் போட்டு சொல்றாங்க, ராஜா, எல்லாரும் பணிந்து கொள்றாங்க. ஆனா அங்க பாருங்க, இந்த 3 பேர் நிக்கிறான். பாருங்க, அங்க தானியேல் எங்க போட வர்றாரு. இந்த 3 பேர் மட்டும் நிமிர்ந்து நிக்கிறான். அவன் மட்டும் குனியல. ராஜாவுக்கு இது கேட்ட உடனே ஒரு பக்கம் அவமானம் இல்லையா? நான் போட்ட உத்தரவு என்ன செய்யல, மதிக்கல. 3 பேரை வாங்கினாங்க. ஸ்பெஷல், உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னது? நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், நீங்க பணிந்து கொள்ளலை, நான் இருக்கிற சிலையை பணிந்து கொள்ளலைன்றது என் காதுக்கு வந்து எட்டிருக்கு. நான் மறுபடியும் உங்களை என்ன செய்ய போறேன், இப்ப நான் உங்களை தூக்கி நெருக்க போட முடியும். ஆனா என்ன செய்யல, நான் பார்க்கிறேன். மற்றவங்க சொல்றதை வச்சு நான் உங்களை ஜட்ஜ் பண்ண விரும்பல. என்ன செய்யறேன், ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறேன். இப்ப ஜனங்களாம் நின்றுட்டு இருப்பாங்க, மறுபடியும் மியூசிக் வாசிப்போம். நீங்க 3 பேர் மட்டும் என்ன செய்யணும் சொல்லுங்க. பணியணும். நான் இருக்கிற சிலையை நீங்க பணிந்து கொள்ள.
பணிந்து கொள்ளல. அப்பதான் இந்த பதில் வருது. என்ன பதில்? இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல ராஜாவை எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் சொல்ல முடியுமாங்க? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் சொல்லுங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகியுடைய கைக்கும் என்ன செய்வார்? நீங்களாக்கி விடுவிப்பார். ராஜாவுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. முதல்ல கொஞ்சம் அவமானம், இப்ப ரொம்ப பெருசாகிடுச்சு. இந்த அவமானத்தை சகிக்க முடியாம நெருப்பை சூடாக்க சொல்லிட்டான். 7 மடங்கு சூடு, 3 பெரிய கட்டுக்கடா தூக்கிட்டு உள்ள போடுகிறான்னு சொல்லி சொல்லுகிற கடுமையான உத்தரவு அங்கே உண்டாகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். நெருப்புக்குள் தூக்கி போனாங்கல்ல, தூக்கி போன பயிர்வான்கள்லாம் நெருப்புல போசிக்கலாம். ஆனா இந்த 3 பேர் உள்ள போய் விழுந்தா உள்ளே இந்த 3 பேர் நடக்கிறாங்க, நெருப்புக்குள்ள நடக்கிறாங்க, நெருப்புக்குள்ள நடக்கிறாங்க. 4வது ஆள் இன்னொருத்தர் சேர்ந்து என்ன செய்கிறார்? அவர் நடக்கிறார். இதை ராஜாவோ ஜனங்களோ அதை கண்டார். நம்பி போனோம். நாங்கள் ஆராதிக்கிற இந்த தேவனை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைப்பைகளை நீங்களாக்கி பார்க்கலாம். ராஜா பிரமித்து உள்ள பார்க்கிற அந்த காட்சியை பார்க்கலாம். 3 பேரும் ஐயோ ஐயோன்னு அழுது பொசுங்கி போயிருப்பான்னு பார்த்தா 3 பேரும் நடக்கிறான். கூட 4வது ஆளும் நடக்கிறார் நெருப்பு. என்னடா ஆச்சரியம்! என்ன செய்யறான் தெரியுமா? ராஜா பக்கத்தில் நெருப்பு பக்கத்தில் வந்து கையை தட்டி, தேவனுடைய தாசராகி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே என்ன செய்யுங்க? வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி வெளியே வா, நெருப்புல இருந்து வெளியே வாங்கப்பா வர சொல்லிட்டு அவன் சொல்றான். அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. 28 வசனத்தை பாருங்க, 3வது அதிகாரம். அப்பொழுது ராஜா வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினா எல்லாரும் கை தட்டி ஒரு 3 பேரும் உறுதியா இருந்து நெருப்புக்குள்ள போன பிறகு எத்தனை மடங்கு சூடு? 7 மடங்கு சூடான அந்த நெருப்புக்குள்ள போன பிறகு இந்த 3 பேருடைய தெய்வம் யாருன்றத ராஜா கண்டுகொண்டா. என்ன சொல்றான் பாருங்க, தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் தேவன் தமது தூதரை அனுப்பி நம்முடைய தாசரை விடுவித்தார். நடுவே 4வது நடந்தாரு. அவர் யாருன்னு சொல்றாரு? தூதன். தூதன். கை வைத்தாண்டவர் பயன்படுத்தலாம் அல்ல, நல்ல கை வைத்தாண்டவர் தோத்திரப்படும். இதை பேசும்போது எனக்கு தெரிந்த ஒரு நல்ல கர்த்தருடைய மனுஷன், எங்களோட ஊழியம் செஞ்சவர். அவருடைய வீட்டுக்கு பெர்மிஷன் வாங்கணும். வீடு கட்டுறது, வீடுன்னா வீட்டுக்கு மேலே ஒரு பில்டிங்கை ரைஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் இல்லையா? அது முறை தானே. அந்த பர்மிஷன் வாங்குறதுக்கு போய் அந்த குறிப்பிட்ட அதிகாரியை போய் சந்திச்சிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார், நீங்கள் அப்ளை பண்ணுங்க, ஆனால் என் அனுமதி இல்லாமல் வராது அந்த அனுமதி, அதனால் கொஞ்சம் வெட்டினீங்கன்னா கொஞ்சம் கொடுத்துட்றேன், கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தீங்கன்னா என்ன செய்கிறேன், உங்களுக்கு நான் இதை வாங்கி கொடுத்துட்றேன் சீக்கிரம். இவர் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்கு பயப்படுற மனுஷன். நம்ம கூட அடிக்கடி சொல்கிறோம், நம்ம ஊரில் லஞ்சம் இல்லாமல் ஒரு வேலையும் நடக்கிறது இல்லைன்னு சொல்கிறோம். நம்ம கையை எங்கே வைக்கிற பாருங்க, சீக்கிரட்டாக பார்க்குற விஷயம் இல்லையா? கையில் கொடுக்காம வேலை நடக்காதுன்றது தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் அதை விட மோசமாக தான் இருக்குது. அப்போ இந்த தேவனுடைய மனுஷன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் எதையும் கொடுக்க மாட்டேன், எனக்கு அப்ரூவ் கொடுக்க வேண்டிய அந்த அந்த கையெழுத்து போட வேண்டிய பணி அது உன் பணி, நீ அதை செஞ்சுத்தான் ஆகணும். நீ அதை நான் உனக்கு லஞ்சம் கொடுக்க மாட்டேன், ஆனால் உங்ககிட்ட இருந்து எப்படி எனக்கு அனுமதி வருதுன்னு பாரு. சவால் விட்டு சவால் விட்டாரு. அந்த பக்கமே போகல, ஜாப் பண்ண ஆரம்பிச்சார். ஆனால் அடிக்கடி போய் பார்ப்பார், அப்படி கை காப்பார், அப்புறம் வந்துருப்பார். பாருங்க, அந்த அதிகாரியுடைய அந்த அதிகாரியுடைய அப்ரூவ் இல்லாமலே இவர் கையில் அப்ரூவ் வந்து சேர்ந்துச்சு.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரை நம்புறது சொல்றாரு, எந்த லஞ்சமும் கொடுக்காம என் வீடு மேல பில்டிங் கட்டுறதுக்கு யார் தடுத்தானோ அவனுடைய உதவி இல்லாமலே ஆண்டவர் அனுமதி வாங்கி கொடுத்தார். இவர் என்ன செய்யறேன்? லஞ்சம் கொடுக்காமலே நான் என்ன செய்யறேன்? அப்ரூவ் ஆனேன். அப்படின்னு சொல்லுங்களேன். பயப்படாதீங்க, எதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆண்டவருக்கு மேல அவங்களதான் ஆட்சியில வச்சிருக்கிறார். ஆனா அதை பார்த்து என்ன செய்ய மாட்டான்? பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் மாற்றங்களை தருகிறார். 3 புருஷர் கர்த்தரை நம்பினார்கள், ஆண்டவருடைய விடுதலை ஆகிறது. இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு நேரே கொஞ்சம் பைபிளை திருப்பி பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனம். 1 ராஜா அவர் 1 ராஜா 18வது அதிகாரம் 5வது வசனம். அங்கதான் இருக்கிறீங்களா? சரி, நான் முறையாக சொல்றதாங்க. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனம். 2 ராஜாக்கள் 18வது. எசேக்கியா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்தது இல்லை. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். பைபிள் ஒரு மனுஷனை பற்றி கொடுக்கிற சர்டிபிகேட்டை பாருங்க, ஒரு சாட்சியை பாருங்க. எசேக்கியா ராஜா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னாடியும் ஒருத்தனும் இல்லை, அவனுக்கு பின்னாடியும் ஒருத்தனும் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கை. எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள், நீர் அவர்களை விடுவித்து. எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ராஜா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அவன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சான். ஆண்டவர் மேல அது எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவனுக்கு முன்னாடியும் அவனுக்கு பின்னாடியும் யாரும் வைக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தது. எனக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஆண்டவர் மேல? நிறைய பேர் பாருங்க, நீ ஏசாமி நம்புறியா கேட்டு பாருங்க. கூட்ட சுத்தி படம் வச்சிருப்பான், அதுல ஏசுநாதர் படமாக இருக்கும். பாருங்க, ஏசுநாதர் படத்தையும் வச்சிருக்கிறேன். நான் இயேசுவை நம்புறேன். அந்த நம்பிக்கையை பற்றி நம்ம பேசலங்க. பைபிள் அந்த நம்பிக்கையை பற்றி பேசல. எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை மாத்திரம் நம்புவேன் என்று சொல்லுகிறவர்களை பற்றி தான் இந்த வேதம் நமக்கு சொல்லுங்க. அதைத்தான் எசேக்கியா ராஜா ஆண்டவர் மேல அவர் வைத்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னாடியே பின்னாடியே ஒருத்தரும் சொல்லுங்க யாரு இல்லை. பாருங்க, அது ஒரு உதாரணம். அசீரிய ராஜாவாகிய சனகரி, சொல்லுங்க எல்லாரும். அசீரியா ராஜா பெரிய ஆள். அந்த காலத்துல ஒரு பெரிய ஆள். சின்ன சின்ன குட்டி நாடு, பெரிய நாடு எல்லாத்தையும் உதச்சி அந்த நாடுகளை ஆக்கிரமிச்சவர் இந்த சனகரி. அவன் என்ன செஞ்சான்? இப்போ இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்து அங்கே பேசுற காரியங்கள் என்ன? அங்கே அவனோட தளபதி வந்து ரப்சாக்கேங்கிற தளபதி வந்து அங்கே யூத பாஷையில பேசி, நீ என்ன நம்புற? நீ எகிப்த நம்புறியா? உன் தெய்வம் கர்த்தரை நம்புறியா? கர்த்தர் தான் சொன்னாரு, இந்த தேசத்தை போய் நீ இதன் மேல யுத்தம் பண்ணி அதை ஜெயித்துரு. பாருங்க, போய் சொல்றான். ஆண்டவர் தான் சொல்லி அனுப்பினார். அதனால நீ நம்புற. உன் நம்பிக்கை என்ன? உன் நம்பிக்கையில ஒண்ணும் பண்ண முடியாது. அத்தனை ராஜ்யங்களை நான் அழித்து வந்திருக்கிறேன், அத்தனை ராஜ்யங்களை நான் பிடித்து வந்திருக்கிறேன். உன் ராஜ்யத்தை நான் பிடிப்பேன். உன் நம்பிக்கை ஒண்ணு இல்லாம நான் ஆக்குவேன். பாருங்க, 19ஆம் அதிகாரம் 14 இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம். 19ஆம் அதிகாரம் 14 இருந்து 19 வரைக்கும் செய்கிற ஒரு ஜெபத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். கொஞ்சம் எல்லாரும் பைபிளை பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. 2 ராஜாக்கள் 19:14 இருந்து. எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவர் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, ஒருவரே பூமி ராஜ்யங்களுக்கெல்லாம்
ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அந்த தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது நீதான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்தூளி ஆக்கினார்கள். இப்போது நீங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணி. சொல்லுங்க எல்லாரும், விண்ணப்பம் பண்ணி. சத்தமா சொல்லுங்க, விண்ணப்பம் பண்ணி. ஆண்டவர் மேல உனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த ராஜா வந்திருக்கலாம், இந்த ராஜா எல்லா ராஜ்யங்களையும் ஜெயிச்சிருக்கலாம், அவன் பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா நான் ஆலயத்துக்கு போய் அவன் அனுப்பின லெட்டரை ஆண்டவர் சமூகத்துல விரித்து நான் ஜெபம் பண்ணினால் எனக்கு ஆண்டவர் சகாயம் பண்ணுவார். இந்த ராஜா கிட்ட எனக்கு என்ன கொடுப்பார்? வெற்றியை கொடுப்பாருங்கிற அந்த நம்பிக்கை இல்லை. ஜெபம் பண்ற அந்த ஜெபத்தை பாருங்க. என்ன சொல்றான்? கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தை பூமியையும். ஆமென் சொல்லுங்களேன். செவியை சாய்த்து கேளும் ஆண்டவரே, கண்களை திறந்து பாரும் ஆண்டவரே. இன்னும் இப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்ணலாமா? தாராளமா ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி போய் நம்ம திறந்த உள்ளத்தோட ஜெபம் பண்ணலாம். மனசுல படுற வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஒரு அதிகாரிகிட்ட சொல்லலாம், அல்லது ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல இருந்து நம்ம பேசினா நம்மளை பைத்தியக்காரன் சொல்லுவான். ஆனா ஆண்டவர் சமூகத்துல போய் நம்ம அந்த திறந்த உள்ளத்தோட ஆண்டவரோட பேசும்போது கர்த்தரை பார்க்கிறார், கர்த்தரை கனம் பண்ணுகிறார். கை வைத்து தோத்திரம் பண்ணுங்களேன். அல்லேலூயா சொல்றான் பாருங்க. அந்த ராஜாக்கள் அந்த தேசங்களையும் அந்த ஜாதிகளை நாசமாக்கி அந்த தெய்வத்தை எல்லாம் நெருப்பில போட்டதெல்லாம் உண்மைதான். ஏன்னா அதெல்லாம் தெய்வம் இல்லை. ஆனா எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இது ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்ற பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும். இது எங்கேயாவது கேட்டுக்கிறதுக்கு முன்னாடி இது ஒருவரே யார் தெரியுமா? தாவீது சொல்லுவான். கோலியாத்துக்கு முன்னாடி போய் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் இந்த முழு தேசம் முழு ராஜ்யங்களும் கர்த்தர் தான் தேவன் என்பதை அறியும். நான் உன்னை ஜெயிப்பேன்னு சொல்லி அங்கே அவன் பேசுகிறதை பார்க்க முடியும். பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதை தாங்க இந்த நாட்டில் பார்த்து வருகிறோம். சீக்கிரத்தில் அதை வெளிப்படையாக பார்க்க போவோம். இந்தியாவில் உலக நாடுகளில் ஆண்டவர் தான் ராஜா. அவர் தான் ராஜ்யம். அவர் முழு ராஜ்யத்துக்கும் அவர் தான் தேவன் என்பதை எல்லாருடைய கண்களும் பார்க்கிற கிரியைகள் நடைபெற துவங்கிவிட்டது. ஆண்டவர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் தான் தேவன், அவர் தான் ராஜ்யங்களுக்கெல்லாம் தெய்வம் என்பதை ஆண்டவர் பிரகடனப்படுத்துகிற காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நாமும் நீங்களும் நம்ம எந்த அளவு அவரை நம்புகிறோமோ ஆண்டவர் கிரியை செய்யார். ஆமென் சொல்றா பாருங்க. நீ ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்ற பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படி எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும். ஏதாவது உங்களுக்கு ஜெபம் இருக்குதா? ஒரு நிமிஷம் கை வைத்துக்க பார்க்கலாம். நீங்க ஏதாவது ஆண்டவரை கேட்டுக்கிறீங்களா? ஆண்டவரே எங்களுக்கு முடியல ஆண்டவரே, முடியல ஆண்டவரே, இது வேண்டாம் ஆண்டவரே, இப்படி இருக்குது ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க ஆண்டவர் கேட்குறீங்களா? நல்ல கை வைத்து ஆண்டவரை கேளுங்களேன். ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சுகத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டுறாதீங்க. மனுஷன் மேல நம்பிக்கையை வைக்காதீங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைங்க. ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. உங்க சொந்தக்காரங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ பெரிய ஆட்களோ அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைங்க. ஒண்ணு இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் ஆச்சரியமானதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அடையாளத்தை கர்த்தர் செய்வார். இந்த ஜெபத்துக்கு பதில் என்ன தெரியுமா? இந்த ஒரு வார்த்தை பத்திரம் வாசித்து படிக்கலாம். 35வது வசனம் 19வது அதிகாரம் 39 5வது வசனம் 19 35. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்திலே 1,85,000 பேரை சங்கரித்தார். அதிகாலமே எழுந்திருந்த போது அவர் எல்லாரும் செத்த பிரேதங்களாய்
விட்டார்கள். அப்பொழுது இந்த ராஜா என்ன செஞ்சானா, பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயிலே இருந்து விட்டான். அடுத்த வருஷம் அவன் பிள்ளைகளே எழுப்பி அவனை கொண்டு போடுறான். ஆண்டவருக்கு விரோதமாக கொக்கரிக்கிற ஏவனையும் கர்த்தர் சும்மா விட மாட்டார். அதே நேரத்தில் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனுடைய நம்பிக்கையை கர்த்தர் என்ன செய்வார்? அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணார். ஆலயத்தில் கொண்டு போய் அந்த லெட்டரை வைத்து ஆண்டவரேன்னு சொல்லி, நீ தான் பூமியின் ராஜ்யங்களுக்கு நாம் தெய்வம் என்பதை அறியப்படும் ஆண்டவரே ஜெபித்த போது நடந்தது என்ன? அந்த ராத்திரி சொல்லுங்க, ஜெபித்த அந்த ராத்திரி ஒரே ஒரு தேவ தூதர் அந்த பாளையத்துக்கு போய் என்ன பண்ணணும் தெரியல, ஓமனா ஓங்கள் 1,85,000 வீரர்கள், சாதாரண ஆளுங்கள், சண்டைக்கு வந்த வீரர்கள் 1,85,000 பேர் சங்கரிக்கப்பட்டார்கள். செத்த முகமாய் இந்த ராஜா திரும்பி போனார். ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்புகிற மக்கள் எழுப்புவார்கள். அதோ வர்ற நாட்களில் அதிகமாக இருக்கத்தான் போகுது. ஆனால் மத்தியில் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை அதிகரிக்கும். வேதத்தில் நம்ம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியும். நம்பணும், கீழ்ப்படியும். ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அனாவடியான காரியங்கள் செய்யக்கூடாது. நான் நம்புறேன்னு சொல்லிட்டு தப்பாக காரியங்கள் செய்யக்கூடாது. பித்தனாட்டமான காரியங்கள் செய்யக்கூடாது. நம்புற பிள்ளைங்க ஆண்டவருக்கு பிரியமான விதத்தில் செயல்படணும். அம்மாவா இல்லையா? நெஞ்சில கை வச்சு நெஞ்சில கை வைக்கலாம். எங்கள் பிதாக்கள் இவ்விடத்தில் நம்பிக்கை வைக்கிறார், நம்பின அவர்களை அது போல சொல்லுங்க. எப்படி அந்த ஜெபத்தை பண்ணுங்க. எங்கள் பிதாக்கள் இவ்விடத்தில் நம்பின அவர்களை விடுவித்து அது போல நாங்களும் நம்புகிறோம். ஒரு கையை உயர்த்தி, ஒரு கையை உயர்த்தி நம்புகிறோம். நம்புகிறோம். Lord, we trust in you. We trust in you. அப்பா, நாங்களுமே நம்புகிறோம். சொல்லுங்க, நம்புகிறோம், நம்புகிறோம். இந்த நம்பிக்கை தொடர்ந்து நமக்குள்ளே வரணும்னா தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்கிறது நிறுத்தினாங்க. இக்கட்டுகின்ற இதை விட்ட லாக்டவுன் காலங்களில், கடினமான நாட்களில் பைபிள் வாசிக்கிறத விட்டுறாங்க. பைபிளை வாசிக்கதான் நம்பிக்கை பெருகும். ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை பெருக பெருக நன்மைகள் உண்டாகும், அடையாளங்கள் நடக்கும், அற்புதங்கள்